வாவ் சூப்பரா இருக்குங்க. இந்த வாவ்ன்னு சொல்ற வார்த்தைக்கே ஒரு அழகு இருக்கு தெரியுமா? சும்மா வந்துருமா என்ன இந்த வாவுன்ற வார்த்தை? எல்லாவற்றையும் கடந்து இருக்கும்போது தான் இந்த வார்த்தை வரும். வியக்கும்போது தான் வரும். அப்ப என்ன பண்ண போறீங்க? ரிஷபராசிக்காரங்க, இந்த தடவை எல்லாவற்றையும் வியக்க வைக்க போகிறீர்கள். ஜெயிஷ்ட மகாராஜ் ஜெயிஷ்ட அப்படின்னு நீங்களே உங்களை கொண்டாடிக்க போறீங்க. அந்த அளவுக்கு இதுவரைக்கும் இருந்த பிச்சு புடுங்களெல்லாம் இல்லாம, நல்லா கேட்டுக்கோங்க இந்த வார்த்தை. இதுவரைக்கும் இருந்த பிச்சு புடுங்கள்லாம் இல்லாம ஓரளவுக்கு மென்டலி ரிலாக்ஸ் ஆக போறீங்க. ஒரு புது நம்பிக்கையும், ஒரு புது தைரியமும், புது உத்வேகமும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்க போகிறது. பிகாஸ் ஆஃப் ராசிநாதன் போய் அமரக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறமே ராசிநாதன் வா 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 பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 3ஆம் இடத்துல போய் அமர போகிறார். தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு பேர், அது பேரு. அங்க போய் ராசிநாதன் அமர்ந்தா எப்படி இருக்கும்? கான்ஃபிடென்ட் பவர் பிச்சுட்டு போகும். அந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. எல்லாமே அல்டிமேட். ஏன்னா போன மாதம் நிறைய நம்பிக்கை துரோகம், போன மாதம் நிறைய விஷயங்களை ஏமாற்றங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் ஒரு ஹோட்டலுக்கு போய் இட்லி நினச்சிருப்போம், அது கிடைக்காம போயிருக்கும். அது கூட ஏமாற்றம் தானே. ஏதோ ஒரு ஏமாற்றத்தை போன மாதம் நமக்கு மணி ரீதியாகவும் மன ரீதியாகவுமே பிரபஞ்சம் கொடுத்துருக்கும். ஏன்னா இங்கே நம்பால் வேற ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவர் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. எப்பயுமே ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது ரைட்டா தப்பானா ரைட்டு. காசு பணம்லாம் வரும், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி.